வசந்த நவராத்திரியின் 3ஆம் நாள் நாம் அன்னையை எந்த வடிவமாக வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துர்கா தேவியாக அல்லது சந்திரகண்டா தேவியாக அல்லது வராகி அம்மனாக வழிபாடு செய்கிறோம். 21/3/2026 பங்குனி மாதத்தின் 7ஆம் நாள் சனிக்கிழமையில் வசந்த நவராத்திரியின் 3ஆம் நாள். இன்றைய நாளில் அம்பிகைக்கு வெள்ளை நிற மலர்கள் மற்றும் வெள்ளை நிற பூக்களாலான மாலைகள் நாம் கோயிலுக்கு வாங்கி கொடுக்கறது அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய திருவுருவ படத்துக்கு போட்டு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த நாளில் நீங்கள் வீட்டில் தவறாமல் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும். நல்லெண்ணெய் தீபம் கிழக்கு திசையை நோக்கி எரியணும். ஒரு 48 நிமிடங்கள் மட்டுமாவது தீபம் உங்கள் வீட்டில் எரியணும். அதை மாதிரி பிரசாதமாக பால், ஒரு டம்ளர் சுத்தமான பாலில் சிறிதளவு நீங்கள் கல்கண்டு போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா பனங்கல்கண்டு, பனங்கருப்பட்டி, வெல்லம் இதெல்லாம் போட்டு அது கூட சிறிதளவு குங்குமப்பூ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பண அவசியம் உண்டாகும். உங்கள் பிரச்சனைகள் தீர, குடும்பம் செல்வச் செழிப்போடு மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு எளிமையான சூட்சம தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க. இந்த மந்திரத்தை சொல்லி இந்த சூட்சமத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்ட ஆற்றல்கள் நீங்கி நல்ல ஆற்றல்கள் அதிகரிக்கும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைய நாளில் வராகியம்மன் கோவில் மட்டும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் முடிந்த அளவு அபிஷேகத்துக்கு பொருட்களும் அன்னைக்கு உடுத்துவதற்கு வஸ்திரமும் வஸ்திர தானம் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நிறைய பேர் வராகி வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வரீங்க. இன்றைய நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சூட்சுமத்தை கடைப்பிடிங்க. அதோடு கோயிலில் போய் ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி கொடுக்கணும். அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் கையோடு கொண்டுட்டு வரணும். கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் பூஜை அறையில் அன்னை முன்னாடி எலுமிச்சம்பழத்தை வச்சு சாமி கும்பிட்டுட்டு அந்த எலும்புச்சம்பழத்தை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ஓம் தேவி சந்திரகண்டாயை நமக, ஓம் தேவி சந்திரகண்டாயை நமக என்னும் மந்திரத்தை 27 முறை சொல்லிட்டு அந்த எலுமிச்சங்கனியை உங்கள் தலையணைக்கடியில் வச்சுக்கோங்க. அப்படியே இருக்கட்டும். ஒரு 3 நாட்கள் தலையணைக்கடியிலே இருக்கட்டும். உங்களுக்கு யாராவது செய்வினை பாதிப்புகள், தீய பாதிப்புகள் வச்சுருந்தாங்கன்னா அந்த பழமானது அழுக ஆரம்பிச்சிடும். இல்லை உங்ககிட்ட எந்த கெட்ட சக்தி இல்லை அப்படின்னா பழம் காஞ்சு போயிடும். அதன் பிறகு எடுத்து அதை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. அவ்வளவே தான். இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய வழிபாடோட இந்த தாந்திரிகம், அதாவது இந்த எலுமிச்சையை கொண்டு செய்ய வேண்டிய தாந்திரிகத்தையும் சேர்த்து செஞ்சிங்கன்னா சிக்கல்கள் தீரும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர், மகாபரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.